ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 44. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் மாடரேட் லெவல் தான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அது உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 2024 கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஜிடி எக்ஸாமில். ஸோ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நம்பர் அனாலஜி கொஷின். நம்பர் அனாலஜி மீன்ஸ் என்னன்னா நம்பர் ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ என்ன ஆப்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 75 வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஆருக்கும் எஸ்ஸுக்கு டிக்கு இது மூணுக்கு இது என்ன ஆப்ரேஷன் நம்ம போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு 75 இருக்குது. 75ன்றது பெரிய நம்பர். அப்போது கண்டிப்பாக ஆருக்கு வந்து மல்டிப்ளை இருக்குதா சான்சஸ் இருக்குது. அப்போ 8 × 10 போட்டால் நம்மளுக்கு 80 வருது. சூப்பர். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 75னா நம்மளுக்கு இதுலேருந்து -5 பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 12 இருக்குது, 7 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 7 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்குறேன். ஆட் பண்ணால் எனக்கு 87 வருது. தென் -12 போடுறேன். ஓகேங்களா? டிக்கு மைனஸ் போடுறேன். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 5 அண்டு 7 75 வருது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆருக்கு வந்து இன்ட்டு சிம்பிள், தென் எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், அண்ட் டிக்கு வந்து மைனஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் அவங்க அப்ளை பண்ணுறது. அதுபடி தான் போட்டு ஆன்சர் வரைக்கிறாங்க. நான் செகண்ட் செட்லேயே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ 18 5 டைம்ஸ் பண்ணால் 19 தெரியும். தென் 6 டைம் பண்ணும்போது நம்மளுக்கு 108. தென் ப்ளஸ் 8 - 30. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 30 டேரெக்டாக மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 78 வரும். தென் ஒரு 8 ஆட் பண்ணுங்கள், 86. ஓகேங்களா? 86 வந்திருக்கு. இப்போ நம்ம கொஷனுக்கு வந்துடலாம். ஸோ 24 × 15. ஓகேங்களா? இதான் கேட்டிருக்காங்க. ஸோ 10 டைம் பண்ணும்போது நம்ம 240, தென் ஒரு 5 டைம்ஸ் சொன்னால் 120, அப்போ 360 வருது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு +9 இருக்குது. தென் -35. 35 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு மைனஸ் பண்ண என்ன வரும்னா 25 வரும். கரெக்டாக? 25 நம்ம 9 ஆட் பண்ணுறோம். அப்போ 34. அப்போ 334. ஸோ 334 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட், 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் மை மிஸ்டேக்யா. 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 7 கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. சிட்டிங் இன் சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் ஆப்போசிட் ஆஃப் த சென்டர். ஓகே, ஸோ சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 7 பேர் சிட் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. இப்போ அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம போட வேண்டியதான். ஸோ பி ஃபஸ்ட்டு பியை பற்றி பேசுகிறாங்க. பி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் ஆர், அண்ட் எஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஆர் அண்ட் டி. தென் வி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் டி அண்ட் யூ. ஸோ நம்மளுக்கு விஏ 2 டைம் பேசியிருக்காங்க. அப்போ விஏ ஃபஸ்ட்டு போடுவோமா? ஓகே, ஸோ வி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் டி அண்டு யூ. ஓகே, தென் வி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில். ஓகேங்களா? அப்போ நம்ம வெளியே பார்த்த மாதிரி வரோம்ல. ஸோ அப்போ இங்கே எஸ் போட்டால் செகண்ட் ரைட்டில் வி வராரு. ஓகே, ஸோ வியோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் எஸ் இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் யூ, சாரி ஆர் ஆர் டி. அப்போ எஸ் பக்கத்தில் ஆரும் வராது, டியும் வராது. ஓகே, அப்போது இங்கே ஆர் போட்டுக்கலாமா? பிகாஸ் ஆல்ரெடி டி இங்கே இருக்குது. இல்லை ஆர் இங்கேயும் இன்னொருத்த வரலாம். அப்போ அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பியை பற்றி பேசுகிறாங்க. பி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்டு ஆர். பி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்டு ஆர். ஓகே, அப்போ இந்த 3 பேர் ஒன்றா வரணும். ஓகே, ஆர் அப்போ இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஆர் போட்டுக்கிறேன். தென் இங்கே பி, இங்கே கியூ. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் தான் போட்டு ஆகணும்னு நினைக்கிறேன். யா, தென் ஹூ இஸ் ஆன் த இமிடியட் ரைட் ஆஃப் ஆர். ஸோ ஆருக்கு இமிடியட் ரைட்டில் நம்மளுக்கு பி இருக்காங்க. ஸோ பி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகே, இல்லை கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான், பட் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நவ் வி சால்வ் த தேர்ட் கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு அண்டு 45 டிகிரி மட்டும். ஓகேங்களா? ஸோ வெர்டிகலாக இருந்தது. நெக்ஸ்ட் இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹரிசாண்டல். நெக்ஸ்ட் இப்போது நம்மளுக்கு நார்த்து வெஸ்ட்டில் இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக மேலே ஹரிசாண்டலாக நேராக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 4th கொஷின் பார்த்துலாம்ப்பா. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்களா? எஸ் ஆர் அப்படியே லாஸ்ட்டில் வந்திருக்கு. அதேமாதிரி எஸ்ஸையும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் வரணும். அப்படியே 4 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சி இ இருக்குது. ஆனால் ஈக்கு பதில் சி கொடுத்துருக்காங்க. அப்போது ஈலேருந்து சிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ்? ஈலேருந்து சிக்கு நம்ம -2 பண்ணுறோமா? கரெக்டாக? ஸோ -2 பண்ணுறோம். அதேமாரி நம்மளுக்கு ஏலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்?
ஏலேருந்து -2 போனால் ஒய் வரணும். ஸோ இப்போ லாஸ்ட் லெட்டர் ஒய் வரணும். அப்போது 3 ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் எஃப் வந்து அப்படியே போட்டாங்க ஃபைடர்ஸ். அப்போ அதேமாதிரி நம்மளும் எஃப் அப்படியே போட்டுடுறோம். ஓகே. ஸோ இப்போது 3வது லெட்டர் எஃப் இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், யூ இருக்குது. யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 மைனஸ் பண்ணி எஸ் போடுறோம். ஓகேங்களா, போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏலேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒய் வரணும். ஸோ அப்போ ஒய் வரணும் 4th லெட்டர். ஸோ அப்படி 4th லெட்டர் ஒய் வர மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான், பட் ஸ்டில் இட்ஸ் ஈஸி டு சால்வ். ஓகேங்களா, சூப்பர். இப்போ இதுக்கு நம்மளுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜில் எப்படி ஃபைட்டர்ஸ் இருக்கும்? 2 ஆரம் இருக்கும், உள்ளே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது ஒரே ஆப்ஷன் மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. பிகாஸ் மோரல்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கை வச்சு தான் இவங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. நவ் ஐ மூவ் டு த 6th கொஷின். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எல்எல் எம்எம் அண்டு என்என்ஓஓ இந்த பேட்டர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே திருப்பி ஒரு எல் வந்துருக்கணும். ஸ்டார்டிங் வித் எல் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே. தென் அதுக்கப்புறம் இங்கே எல்லோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எம்மு வரணும். நெக்ஸ்ட் லெட்டர் எம்மு வரணும். ஸோ அப்படி இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. சூப்பர். 7th கொஷின் போயிடலாமா? யா, என்லேருந்து யூ வந்திருக்குப்பா. என் வந்து 14 தெரியும். யூ வந்து நம்மளுக்கு 21. ஸோ +7 பண்ணுறோம். ஓகே. தென் யூலேருந்து டி வந்திருக்கு. ஸோ யூலேருந்து டிக்கு -1. தென் டீலேருந்து ஏ வந்திருக்கு. டீலேருந்து ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ்? +7. தென் ஏலேருந்து நம்ம -1 பண்ணணும். பிகாஸ் அதுதான் நீங்கள் பேட்டர்னு. +7 -1 +7 -1. இப்போ நம்ம ஏலேருந்து -1 பண்ணால் செட்டு. ஸோ எல்லா ஆப்ஷனும் செட்டில் தான் இருக்குது. அடாப்பாங்களா, எல்லா ஆப்ஷனும் செட்டே கொடுத்துருக்கீங்களா? வேஸ்ட்டு தான் போல். சே, லீவ் இட். ஆர்லேருந்து கியூ வந்திருக்கு -1. அதேமாதிரி கியூவில் நம்மளுக்கு எக்ஸ் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். கியூ வந்து நம்மளுக்கு 17 தெரியும். அண்டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 24ஆ? யா, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு +7 பண்ணியிருக்காங்க தெரியுது. ஓகேங்களா. தென் அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து நம்மளுக்கு டபிள்யூ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். எக்ஸ்லேருந்து டபிள்யூக்கு -1. தென் நெக்ஸ்ட் நம்ம +5 7 பண்ணி ஆகணும். அப்படி +7 பண்ணும்போது நம்மளுக்கு டி தான் வரும். ஸோ அப்போ டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. 8th கொஷின் போயிடலாமா இப்போ? ஓகே. ஸோ 8th கொஷினில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 4 ட்ரையாங்கிள் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிக் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது தப்பு தான். ஸோ கீழே இருக்கிறது நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்குது. தென் இது பக்கத்தில் இருக்கிறதும் பார்க்கறதுனா நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் தான் இங்கே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது நம்மளுக்கு இங்கே செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா. ஸோ நான் இப்போது 9th கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். இதில் என்னப்பா பண்ணுறோம்? 2 சைனையும் அண்டு நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான் கான்செப்ட். ஸோ இன்ட்டுக்கு பதிலாக மாத்திரமா. ஸோ 3 டிவைட் பை 1 ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம் 5. தென் +2 மைனஸ்ஸு 3க்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம 6 போடுறோம். சாரி, 6 போட்டாச்சு. தென் 6க்கு பதிலாக 3 போடுறோம். -3 இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே. ஸோ விட்டஸ் அப்போ இது 30 வந்துடுது. ஸோ இங்கேயே பெரிய நம்பர் போயிடுச்சு. இங்கே மைனஸ் தான் இருக்குது, -1 தான் இருக்குது. அப்போ இப்போவே இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நான் வை சி த செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இன்ட்டும் ப்ளஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 3 இருக்குது டிவைட் பை 1 ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம் 5. தென் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸா 2 அண்டு 6க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், சாரி ஆல்ரெடி 5க்கு பதிலாக 6 போடணும். ஓகே 6. ஸோ -5 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன ஃபீட்டர்ஸ் வருது, நம்மளுக்கு 18 வருது. ஆல்ரெடி இதுவும் பெரிய நம்பர் தான். ஸோ இதுவும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் நம்ம என்ன ஃபீட்டர்ஸ் பண்ணுறோம், 3 × 1 + 5 / 2. இதை கேன்சல் அவுட்டே பண்ண முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் தென் யூ கேன் ஏபிள் டு செக் இட். என்ன பண்ணுறோம், 3க்கு பதிலாக 6 போடுறோமா, 6 இருக்குது. தென் டிவைடு 1, தென் ப்ளஸுக்கு பதிலாக -5 × 2 + 6 இஸ் ஈக்குவல் டு -1. கரெக்டாக. 6க்கு பதிலாக 3, சாரி 3. சூப்பர்ப்பா. இது -10. ஸோ இங்கே 9 வந்துருச்சு. -10லேருந்து 9 போச்சுன்னா -1. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த எத்தனாவது கொஷின், 10th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபீடர்ஸ் பண்ணுறோம், ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே 3 நம்மளுக்கு
ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டில் 1, தென் 3 இருக்குது, தென் 5, அதுக்கப்புறம் 7, நெக்ஸ்ட்டு 9 வரணும். ஸோ அப்படி 9 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. 11th கொஷின் பார்த்துருவோமா? சூப்பர். ஜெட்லேருந்து டி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஜெட்லேருந்து டிக்கு +4 பண்ணுறோமா? அப்போ சிலேருந்து +4 பண்ணுங்கள். சி வந்து 3. ஸோ +4 பண்ணால் நம்மளுக்கு 7 வரும். 7 இஸ் நத்திங் பட் ஜி. ஸோ ஜியில் வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி ஒரே லெட்டர் வச்சு செக் பண்ணுறது, அதாவது ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் சம்டைம். பிகாஸ் என்ன சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட் லெட்டருக்கு நம்ம செக் பண்ணிட்டோம். வேறஸ் இப்போது செகண்ட் லெட்டர் போகும்போது அவங்க வேறு எதனா லாஜிக் வச்சுருந்தா அப்போ இடிக்கும். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம மற்ற ஆப்ஷனும் செக் பண்ணுறது நல்லது தான். ஓகேங்களா? இப்போ நான் செகண்ட் லெட்டரும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். வேறு லாஜிக் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம தப்பிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். பிலேருந்து எஃப் வந்திருக்கு. ஸோ பிலேருந்து எஃப்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா +4 பண்ணுறோம். அதேமாதிரி எம்லேருந்து +4 பண்ணால் 17, கியூ வரணும் கடைசியாக. ஸோ இந்தமாதிரி 2 லெட்டர் செக் பண்ணிட்டு ஓகேனா ஓகே. ஓகேங்களா? அதில் நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு மார்க்கும் நம்மளுக்கு மிஸ் ஆகலைன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. இந்தமாதிரி 2, 3 ஒரு 5 லெட்டரு 4 லெட்டர் இருக்குன்னா அதில் 2 லெட்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது கன்ஃபார்ம் பண்ணால் போதும் ஆன்சர் வரதுக்கு. ஓகேங்களா? ஒரு லெட்டர் வச்சு போகிறது எப்பயுமே ரிஸ்க் தான். அதை நானுமே ஒவ்வொரு டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? சூப்பர். தென்னு ஜேலேருந்து எஃப் வந்திருக்கு. ஸோ விட்டஸ் ஜேலேருந்து எஃப்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? -4 பண்ணுறோம். கரெக்டு. அதேமாதிரி வீலேருந்து டிக்கு -4 பண்ணுறோமான்னு செக் பண்ணுங்கள். இல்லை, -2 தான் பண்ணுறோம். தென் பிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. பிலேருந்து எக்ஸுக்கு -4 பண்ணுறோம். ஓகே. அப்போ இது ஓகே, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆக சான்சஸ் இருக்குது. தென் ஐலேருந்து இ வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து இ என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? -4 தான். அப்போது இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? சி இருக்கா? சி தான் இருக்குது. ஸோ சிலேருந்து நம்ம -4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒய் வரணும். ஒய் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாம். ஆர்லேருந்து என் வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? நம்ம -4 தான் பண்ணுறோம். அதேமாதிரி எல்லேருந்து -4 பண்ணால் ஹெச் வருமா? வரும். பிகாஸ் எல் வந்து நம்மளுக்கு 12ன்னு தெரியும். அண்ட் ஹெச் இஸ் 8. ஸோ -4 பண்ணால் தான் நம்மளுக்கு 8 வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போது ஆப்ஷன் 2 கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்கா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் த 13th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? கோட் பண்ணிட்டாங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஸ்டார் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ எஸ்ஸுக்கு என்ன கோடுன்னு மேபி செக் பண்ணி பாருங்கள். எஸ் வந்து இங்கே 4th லெட்டரில் இருக்குது. 4th லெட்டரில் 5 இருக்குது. 5 வந்து நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் இருக்குது. ஓகே. இதைப்படி நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். தென் ஏக்கு என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏ இல்லை, டீக்கு. ஸோ டீக்கு வந்து கடைசியாக இங்கே வந்து 0 இருக்குது. அப்போது 5-0 ஸ்டார்ட் ஆகணும். 2 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்போ டேரெக்டாக கோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது 6 இன்னைக்கு தேர்ட் லெட்டர் விட்டுருங்க. தேர்ட் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஏ விட்டுருங்க. ஆரை செக் பண்ணுங்கள். ஆரை செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆருக்கு வந்து எனக்கு 9 கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது 4th லெட்டர் வந்து 9 வரணும். அப்படி வரது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த எத்தனாவது கொஷின்? 14th கொஷின். பிளட் ரிலேட்டட் கொஷின். ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஓகேங்களா? ஸோ எஸ்ஸோட நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா ரிலேஷன் தெரியணும். ஸோ எஸ் வந்து நம்ம மேலாக ஃபீமேலாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் வந்து ஃபாதர்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ் வந்து மேல். ஓகேங்களா? ஸோ அப்போ மேல் வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஒய்ஃப்ஸ் மதர். மதர்ன்றது ஃபீமேல், இதுவும் கேன்சல். தென் ஒய்ஃப்ஸ் சிஸ்டர், இதுவும் கேன்சல். இப்போ நம்மளுக்கு ஒய்ஃப்ஸ் ஃபாதரா இல்லை ஒய்ஃப்ஸ் பிரதரா, இது ரெண்டுத்துல நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் இஸ் வாட்? சிஸ்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு Z இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது, மதர். ஸோ டி இஸ் த மதர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் வாட்? நத்திங் பட் ஃபாதர். தென் எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெச் தானே? ஓகே. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இஸ் நத்திங் பட் வாட்ப்பா? ஃபஸ்ட்டில் இருக்கா? சாரி, ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது ஒய்ஃப் ஆஃப் ஹெச். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன? ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒய்ஃபோட ஃபாதர்ன்ட்டு. ஸோ ஒய்ஃப்ஸ் ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி சால்வ் த 15th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம் நம்ம? மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ இன்ட்டு 2 போட முடியாது. பிகாஸ் இங்கே இன்ட்டு 2 போட்டால் நம்மளுக்கு பெரிய நம்பர் வருது. ஓகேங்களா? சாரி, சின்ன நம்பர் வருது, அதை போட முடியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க. +9 பண்ணுறோம். தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைடர்ஸ். டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம இதில் 2 பண்ணோட 13 +15 பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. +9 பண்ணுறோம்.
தென் இதுக்கு டிஃபரன்ஸ் ப்ளஸ் 15 வருதா? 15 தான் பண்ணுறோம். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் வேல 9, 15, 9, 15 போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளஸ் 9 தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி நம்ம 9 பண்ணும்போது 66 வருமா? 66 வரா மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? இப்போ நம்ம 16th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேங்களா, சீட்டட் இன் சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் ஈச் அதர். அப்படின்னா சென்டரை பார்த்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் டு அப்ரோச். ஓகே, ஸோ அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, கிரேஸ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏத்தன் அண்ட் நோ இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹென்ரி அண்ட் மியா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நோ. ஸோ நோவை பற்றி 2 வாட்டி பேசுகிறாங்களா, ஃபஸ்ட் நோவை போட்டுடலாம். அப்போ நோ இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹென்ரி. ஸோ ஹென்ரிக்கு இமிடியேட் லெஃப்டில் இருக்காங்க. அண்டு மியா இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நோ. மியாவும் பொசிஷனும் போட்டாச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் கிரேஸ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏத்தன். ஸோ ஏத்தனுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் தான் நம்மளுக்கு கிரேஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏத்தன் எங்கே போடலான்னு பாருங்கள். இங்கே ஏத்தன் போட, அதாவது இங்கே ஏத்தன் போட முடியாது. தென் இங்கே ஏத்தன் போட்டால் நம்மளுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் ஆல்ரெடி வச்சுறாரு. அப்போ இங்கே தான் ஏத்தன் போட முடியும். ஸோ இங்கே ஏத்தன் போட்டதுனால இங்கே நான் கிரேஸை போடுறேன். தென் ஒலிவியா இங்கே போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, ஹூ இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஒலிவியா அண்ட் நோ. இவங்க 2 பேரும் நடுவில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹென்ரி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ now we solve the 17th question. ஸோ சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைடர்ஸ். சம் yellows are green. Some yellows are green. Okay, all white are green. All white are green. Okay, ஸோ வெரி ஈஸி கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோ அண்டு திஸ் இஸ் வாட் க்ரீனு, தென் திஸ் இஸ் ஒயிட். ஓகேங்களா? சூப்பர். தென் சம் க்ரீன் ஆர் எல்லோன்னு சொல்கிறாங்க. சம் க்ரீன் ஆர் எல்லோ, வெயிட்டுப்பா, இது வந்து நம்மளுக்கு க்ரீனுன்னு தெரியும், இது வந்து எல்லோ. ஸோ சம் க்ரீன் வந்து எல்லோன்னு சொல்கிற சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, முடிவு வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் க்ரீன்ஸ் ஆர் ஒயிட்டுன்னு சொல்கிறாங்க. சம் க்ரீன் வந்து ஒயிட் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா சொல்கிறேன்னா க்ரீனுக்குள்ளே தான் ஒயிட்டே இருக்குது. அப்போ சம் க்ரீன் வந்து ஒயிட்டு தானே. அப்போ 2 முடிவும் கரெக்டு தான். அப்போ முடிவு 1 அண்டு 2 கரெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ சால்வ் த 18th கொஷின். ஸோ இங்கே அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைடர்ஸ். நம்மளுக்கு இதில் 2 சர்க்கிள் இருக்குன்னா அப்போ மொத்தம் நம்ம ஓவராலாக 8 சர்க்கிள் வரணும். ஸோ அப்படி 8 சர்க்கிள் வரா மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வெரி குட். அண்டு இந்த சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அப்போனா ஒரே லைனில் இருக்கணும். இங்கே பாருங்கள், கோணையாக இருக்குல்ல, அது டயகனலாக இருக்குது. இது வர சான்ஸ் இல்லை. இங்கேயும் பாருங்கள், சம்மந்தமெல்லாம் கீழே வந்துருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும். இதுவும் வர சான்ஸ் இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த 2 இடத்துல தான் ஆன்சர் வருதுன்னு தெரியுது. நம்மளுக்கு இந்த கார்னரில் பாருங்கள், ரைட் கார்னரில் பாட்டமில் நம்மளுக்கு பெரிய சர்க்கிள் இருக்குது. அப்போ பெரிய சர்க்கிள் இருக்கணும். இங்கே சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் எப்படி வேணால் அப்ரோச் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அதுபடி ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு கெட் த ஆன்சர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஸோ 8லேருந்து 13 வந்திருக்கு, தென் 21, தென் 34. ஸோ வைரஸ் அப்படியே நம்பரை ஆட் பண்ணுறாங்க. அப்படியே பாருங்கள், 8 13 ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வரும்? 21 வரும். 21 வந்திருக்கா? தென் 21 13 ஆட் பண்ணுங்கள். 13 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 34 வந்திருக்கு. தென் 34 21 ஆட் பண்ணுங்கள், 55 வந்திருக்கா? ஸோ ஈஸி கொஷின். பட் இந்த லாஜிக் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன், ஏகப்பட்ட டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பார்க்க தான் ஈஸியாக இருக்கும் கொஷின். பட் என்னடா இது எது பண்ணாலும் ஆன்சர் வரலையான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஏகப்பட்ட லாஜிக் நீங்கள் சால்வ் பண்ண தான் இவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த ஃபைனல் கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும், நம்பர் பாருங்கள், 5 3 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி 3ல் தான் 3 லெட்டரோட முடியுது. அப்போ அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த 5 வரத்தை கேன்சல் பண்ணிவிடுவோம். தென் 1க்கு 2 மட்டும் செக் பண்ண ஆன்சர். 1க்கு 2ல் எது ஃபஸ்ட்டு வரும், எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் கண்டினியூஸாக வீடியோ வரும் இதுக்கப்புறம். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.